ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ஐடி ஐஐடிஸ்லாம் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஐஐடி அப்படிங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐடி அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா சிஎஃப்டிஏ அப்படின்னு சொல்கிறோம், சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஜிஎஃப்டிஐ கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் சொல்கிறோம். இது மொத்தம் வந்து 122 இன்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவில் இருக்குது. அந்த 122ல் 23 ஐஐடிஸும் 31 என்ஐடிஸும் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம அங்கே போய் படிக்கணும் அப்படின்னா ஜேஇஇ அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதணும். ஸோ இது வந்து யூஜிக்கு. பிஜிக்கு வந்து கேட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் எழுதணும். கேட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பிஇ முடித்ததுக்கப்புறம் எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன் கேட் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போது நம்ம வந்து ஜேஇஇ அப்படிங்கிறது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த இதில் வந்து 2 எக்ஸாம் இருக்குது. ஒன்று வந்து ஜேஇஇ மெயின், இன்னொன்று வந்து ஜேஇஇ அட்வான்ஸ்டு. ஜேஇஇ மெயின்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா அந்த ஐஐடிஸ் தவிர மற்ற எல்லா இன்ஸ்டியூஷனுக்கு போகலாம். ஜேஇஇ அட்வான்ஸ்டு எழுதுனவங்க மட்டும் நம்ம ஐஐடிஸில் வந்து படிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து காமன் கவுன்சிலிங் தான். நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் அங்கே தான் அந்த ஜோசா அப்படிங்கிற கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஜோசா அப்படிங்கிறது வந்து ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க தான் வந்து கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அந்த கவுன்சிலிங்கில் எந்த ஐஐடியில் எந்த கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம மார்க்குக்கு ஏற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேஇஇ மெயினோ இல்லை வந்து ஜேஇஇ அட்வான்ஸோ கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 75% வந்து மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் 12th. ஸோ 12th நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த 12th மார்க் வந்து நீங்கள் எய்தர் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து 75% மார்க் வந்து வாங்கியிருக்கணும். இது வந்து ஐஐடி என்ஐடிக்கெலாம் மட்டும்தான், மற்ற சிஎஃப்டிஐக்கெலாம் வந்து இந்த பர்சன்டேஜ் கிடையாது, 65% வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇஇ மெயின் எழுதுறதுக்கு வந்து 1000 ருபீஸு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் எழுதுறதுக்கு 3200 ருபீஸு. இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கெலாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் வந்து ஃபீஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜேஇஇ மெயின்ஸ் வந்து 3 அட்டெம்ப்ட் வந்து கன்சிக்யூட்டிவ் இயர்ஸில் பண்ணலாம். இதே வந்து ஜேஇஇ அட்வான்ஸ் வந்து 2 அட்டெம்ப்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஜேஇஇ மெயினுக்கும் அட்வான்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ மெயின் எழுதி கிளியர் பண்ணதில் டாப் ரேங்கிங்கில் வர 2,50,000 பேர்த்துக்கு தான் வந்து எலிஜிபிள் ஃபார் ஜேஇஇ அட்வான்ஸ்டு. ஸோ இப்போ ஜேஇஇ நீங்கள் எழுதுறீங்க, 2,50,000 ரேங்க்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜேஇஇ அட்வான்ஸ்டு கூட எழுத முடியும். ஆனால் அதுக்கு மேலே ரேங்கிங் வாங்கியிருக்கவங்க அதை எழுத முடியாது. ஸோ இது எவ்வளோ மார்க்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேஇஇ மெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 300 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து மொத்தம் 3 சப்ஜெக்டாக வரும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். இந்த 3 சப்ஜெக்டாக வரும். இந்த 3லேயும் வந்து 25 கொஸ்டின், மொத்தம் 75 கொஸ்டின் வரும். இதில் வந்து 25 கொஸ்டினில் 5 கொஸ்டின் வந்து நியூமரிக்கல் வேல்யூ கொஸ்டின் வரும், NVQ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மீதி 20 வந்து MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 300 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா நெகட்டிவ் வந்து 1 மார்க் வந்து போயிடும். ஸோ அப்போ மொத்தம் 300 மார்க்கு அட்டன் பண்ணுவீங்க. இதே ஜேஇஇ அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 2 பேப்பர் எழுதணும். காலையில் ஒரு பேப்பர், மதியானம் ஒரு பேப்பர் எழுத வேண்டியது வரும். ஸோ ரெண்டுமே வந்து 3 மணி நேரம் எழுத வேண்டியது வரும். ஸோ இப்போ இந்த ஒரு பேப்பருக்கு வந்து 180 மார்க் வந்து வச்சுருக்காங்க. 180 மார்க்கில் ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். அடுத்து மதியான பேப்பர் 2லையும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இது இருக்கும். 180 360 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டியது வரும். ஸோ இதில் ஹை மார்க்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து ஜோசா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஐஐடிக்குள்ளோ என்ஐடிக்குள்ளோ போய்க்கலாம். ஸோ இப்போது நீங்கள் வந்து மார்க்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஜோசாவில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஐஐடி என்ஐடி எல்லாம் கலந்து தான் போடுவீங்க. இப்போ வந்து என்ஐடியில் போகணும் அப்படின்னா ஜேஇஇ மெயின்ஸோட மார்க்ஸை வந்து பார்க்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மார்க்ஸை வந்து எடுத்துக்குவாங்க. இல்லை நீங்கள் ஐஐடி தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜேஇஇ அட்வான்ஸோட மார்க்ஸை வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து தனித்தனியாலாம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல. என்ஐடிக்கோ ஐஐடிக்கோ தனித்தனியாலாம் அப்ளை பண்ண மாட்டோம். நான் வந்து எல்லாமே ஒட்டுக்காக தான் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஜேஇஇ மெயின்ஸோட மார்க்ஸ் வந்து அதிக சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதை வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துக்குவாங்க. இல்லை ஐஐடி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்கன்னா அட்வான்ஸில் எவ்வளோ மார்க் இருக்கோ அது கிடச்சிரும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி டிஎன்இஏ கவுன்சிலிங்
கவுன்சிலிங்லாம் பண்ணுறோம்ல எல்லாமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஒரு 10 காலேஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 காலேஜில் எந்த காலேஜ் வந்து நமக்கு வந்து நம்ம மார்க்குக்கு ஜெய் அட்வான்ஸோ இல்லை வந்து மெயின்ஸோ இது ரெண்டில் எது வந்து நமக்கு கிடைக்குதோ எது வந்து நம்ம முன்னாடி இருக்கமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே போய்க்கலாம். ஸோ ஐஐடி என்ஐடி போகிறக்கு வந்து பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து 12th 11th நல்லா படிச்சிங்கனாவே போதும். ஸோ இல்லை வந்து ஒரு 10th நம்ம வந்து வர்ற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸை வந்து நல்லா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதே சிலபஸ் தான் அங்கேயே இருக்கும். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ஜெய் மெயின்ஸ் எழுதிடலாம். ஸோ மெயின்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அட்வான்ஸில் வந்து நம்ம மார்க் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து என்ஐடியில் படிச்சிங்கனாவோ இல்லை ஐஐடியில் படிச்சிங்கனாவோ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும், எக்ஸ்போசர் நிறையா கிடைக்கும். அதனால் வந்து இப்போ வந்து நிறையா பசங்க கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரொம்ப முன்னாடிலாம் ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு யாரும் கிளியர் பண்ணல. ஏன்னா அதோட அவேர்னஸ் வந்து கம்மியாக இருந்தது. பட் இப்போ வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து கோச்சிங் சென்டர்லாம் வந்து போய் படித்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ கோச்சிங் சென்டர்லாம் போய் படிக்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை. ஒரு வேளை வந்து நம்ம கண்டிப்பாக போயாகணும் அப்படிங்கிறவங்க படிக்கலாம். பட் மற்றவங்களாம் வந்து நம்ம ஸ்கூல் லெவலில் நல்லா படித்தாவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜெஇ வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஸோ நிறையா பேருக்கு வந்து அந்த கைடன்ஸ் வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ ஜெஇ மெயின்ஸில் வந்து என்னென்ன சிலபஸ் வரும், இதே வந்து ஜெஇ அட்வான்ஸில் என்னென்ன சிலபஸ் வரும், ஃபஸ்ட்டு பேப்பர் 1ல் எந்த மாதிரி மார்க்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.